அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது மிகவும் சுறுசுறுவா போய் கொண்டிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சியும் குதூகலமாக இறங்கி நின்று வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்பதான் பல கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கூட்டணி அதான் நோட்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. கூட்டணி பங்கீடு, சீட்டு பங்கீடு பத்தி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டுல 234 தொகுதிகளையும், அதாவது 117 ஆண்கள் 117 பெண்களை நிப்பாட்டி ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்தியலோடும் என்ற கோட்பாடோடும் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் போர் வீரர்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில சரிங்க, வேட்பாளர் திருச்சியில அறிவிச்சாச்சு, பிரம்மாண்ட கூட்டம் நடத்தியாச்சு, கூட்டத்தை காமிச்சாச்சு, போர் வீரர்கள் தயார்னு சொல்லியாச்சு, நாம் தமிழர் கட்சியும் களத்துல இறங்கிடுச்சு. நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களும் களத்துல இறங்கிட்டாங்க. இப்பதான் இவ்வளவு நேரம் ஓடிட்டு இருந்த ட்ரெய்லரு இப்பதான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி களை இறங்கிடுச்சு. அப்போ ஒரு பெரிய பூதம் வந்து நிக்குமே என்கிற சிந்தனை அனைவருக்கும் வரும். அது என்ன பூதம், அந்த பூதத்தை எப்படிலாம் நம்ம தடுத்து நிறுத்த முடியாமங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். திரள் நிதி திரட்சி என்ற அந்த வழியின் வாயிலாக உங்களால் இயன்ற உதவியை செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். என்னங்க, நான் பூதம்னு சொன்னேன், பூதம்னு சொல்றப்பவே தெரியலையா நான் எந்த பூதத்தை சொல்றேன் அப்படின்ட்டு? வேற எந்த பூதத்தை சொல்ல முடியும்? பணபூதத்தை தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பணம் வெவ்வேறு வகையில ரோல் பிளே பண்ணும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு கட்சியிலும் பாத்தீங்க அப்படின்னா, வித்தவுட் நாம் தமிழர் கட்சி, எக்ஸ்பெக்ட் நாம் தமிழர் கட்சி, நீங்க மற்ற கட்சிகளை பாத்தீங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகள், அதாவது பணம் முதலாளிகளை வேட்பாளரை நிறுத்திருப்பாங்க. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி. இப்ப நானே உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன் ஹேஷ்டாகுங்க, உங்கள் ஓட்டு தொழிலதிபர்களுக்கா அல்ல சாமானியர்களுக்கா என்ற ஒரு ஹேஷ்டாக் நீங்க கிரியேட் பண்ணீங்க. ஏன்னா எனக்கு சுற்றி நாம் தமிழர் வேட்பாளரை பார்த்துட்டு இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை தோன்றுது. அப்ப உங்கள் ஓட்டு தொழிலதிபர்களுக்கா இல்லை உங்களை போன்றவர்களுக்கா என்ற சிந்தனை உண்டாகிறது. அப்படி இருக்கும்போது இந்த திமுக அதிமுக விட்டுருங்க, இன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே நான் தான் மாற்று என்று நடிகர் ஐயா திரு விஜய் அவர்கள் களத்துக்குள்ள வந்திருக்கிறார். அவர் கட்சியிலையும் 2 கோடி ரூபா இருந்தா சரி, 3 கோடி ரூபா ஒயிட்ல வேணும், முதல்ல கட்சி நீங்க கட்டிடணும், அப்புறம் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மா இல்லையாங்கிறத மேலிடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவோம் என்ற நிலைமை தான் அங்கேயே நிலவுது என்று மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நேரெதிரே நாம் தமிழர், உங்களுடைய நாம் தமிழர் வேட்பாளர்களை பாத்தீங்க அப்படின்னா, இந்த வடிவேல் ஒரு படத்துல காமிப்பாரு பாத்தீங்களா, ட்ரௌசர் பாக்கெட் எடுத்து ஒண்ணுமே இல்லடா அப்படின்றது போல அவங்களும் இப்படி பாக்கெட்டை வெளியில எடுத்து எங்ககிட்ட ஒத்த பைசா கூட ஒழுங்கா இல்ல அப்படின்றத காமிக்கிறாங்க. இங்க 2 கோடி ரூபாய் ஒயிட் மணியா வேணும் அப்படிங்கிறாங்க. இங்க 2 ரூபாய் கூட எங்க கிட்ட ஒழுங்கா இல்ல, எங்களுக்கு பேர் சொல்லிக்கிற அளவுக்கு காசு இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம பாக்குறோம், சுத்தி வேட்பாளர்களை பார்க்கும்பொழுது சமூக சேவகர்கள், தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறவங்க, நாங்க அங்கிருந்து காசு கொண்டு வந்தோம், இங்கிருந்து காசு கொண்டு வந்தோம், இப்படி சம்பாதிக்கிறோம் அப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சமீபமா வடபழனியில வேட்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்பது நடைபெற்றது. அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில நம்ம போய் பங்கேற்று இருந்தோம். அப்ப பார்க்கும் பொழுது எப்படா இவங்கெல்லாம் களத்துல நின்று போராடுவாங்க என்ற சிந்தனை எல்லாம் ஏற்படுது. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு 10 பேரை நம்ம கூட்டு போய் போராடணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு தேநீர் கொடுக்கறதுக்காக காசு வேணும். நான் ஆளை பார்த்து சொல்லல, காசு இருக்கணும். ஆளுடைய பொருளாதார எடை போட்டு சொல்றேன். அப்ப பொருளாதாரம் என்பது அவ்வளவு தேவைப்படுது. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு பொருளாதாரம் என்பது பெரிய பூதமாக, பெரிய தடையாக இன்னைக்கு இருக்க விளங்கிட்டு. அப்படி காசே இல்லாத வேட்பாளர்களை, பொருளாதாரமே இல்லாத வேட்பாளர்களை, சமூக சேவகர்களை, தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறவங்களை தம்பி ஏமா தங்கச்சி உன்னாலையும் முடியும், இன்னும் தங்கச்சி இன்னும் இருக்கிறாங்க, அது 3ஆம் பாலினத்தவர்களும் இருக்கிறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு உங்களால முடியும், நீங்களும் வேட்பாளரா மாறுவீங்க, நீங்களும் சட்டசபைக்குள்ள போவீங்க, சட்டமன்றத்துக்குள்ள போவீங்க என்று நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு செந்தமிழன் சீமான் அவர்களும் பாராட்டி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படின்னா இந்த இந்திய ஒன்றியத்தில எந்த கட்சியும் அந்த வரலாறு கிடையாது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. இதுதான் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்ற ஒண்ணு இல்லைங்க. இந்த பணம், இந்த பேய் என்ற பூதத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்படிதான்பா கட்டுப்படுத்துறாங்க, பெரிய தடையா இருக்கு. அதனால எப்படி வேட்பாளர்கள் களத்துல நிக்கிறாங்க அப்படின்னா
ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பகுதியில ஒரு இடத்துல, குறிப்பிட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி நாங்க துண்டு அறிக்கைகள் வாங்க போறோம், பரப்புரை பண்ண போறோம் அப்படின்னு அறிவிப்பு வந்துருச்சு. சரி, நம்ம பகுதியில் நடக்குது, நம்ம போகாம இருந்தா எப்படி அப்படின்ட்டு நான் கிளம்பி போனோம். அங்க ஒரு 20 பேர் உறவுகள் திரண்டு இருந்தாங்க. துண்டு அறிக்கையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிங்க, விவசாய சின்னங்க, மறக்காம வாக்களிச்சுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் வாக்கு சேகரிச்சாங்க. சேகரிச்சுட்டு சரி அப்படியே தம்பி வாங்க தேநீர் சாப்பிடலாம் அப்படின்னு நம்மளும் போனோம். எல்லாம் போய் தேநீர் சாப்பிடுறோம். ஒரு 20 பேர் 30 பேர் இருப்போம்னு வச்சுங்க. தேநீர் சாப்பிட்டாச்சு. ஒவ்வொருத்தரும் தேநீர், பால், பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒண்ணு இல்ல, வேட்பாளர்கிட்ட பணம் இல்ல, மத்தவங்க கிட்டே பணம் இல்ல, ஒரு 300 ரூபாய் பில்லு. ஏமாத்தணும் அப்படின்னா நான் டீ சாப்பிடல, நான் பிஸ்கெட் சாப்பிடல அப்படின்னு எவ்வளவு பேர் ஏமாத்திருப்பாங்க. ஆனா எல்லாரும் எடுத்து சாப்பிட்டோம். எவ்வளவு பேர் ஏமாத்தணும் அப்படின்னா அசால்ட்டா ஏமாத்திட்டு வெளில வந்திருக்கலாம். இத்தனைக்கும் அந்த தேநீர் கடை உரிமையாளர் எங்க உரிமையாளர் தான், நான் கணக்குல வச்சீங்கன்னா எங்க ஃப்ரெண்டு தான், கணக்குல வச்சீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியில அப்படி யாரும் ஏமாத்தல. யார் என்னென்ன சாப்பிட்டோமோ, என்னென்ன குடிச்சோமோ அது எல்லாத்துக்கும் காசு நான் தரேன் அப்படின்னு உறவுகள்லாம் சண்டை போட்டாங்க. நான் கூட சொன்னேன், வேண்டாம் நான் தரேன் அப்படின்ட்டு. இல்ல நானே தரேன் அப்படின்ட்டு வேட்பாளர் என்கிட்ட இருக்கு, பெரிய பெரிய செலவெல்லாம் கொஞ்சம் உறவுகள் இருந்து உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் தேநீர் எல்லாம் முடிச்சாச்சு. உரிமையாளர் தான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய நண்பர் அப்படின்ட்டு போய் கேட்டேன். என்ன நம்ம காசுலாம் கரெக்டா கொடுத்துரும் தம்பி, நாம் தமிழர் கட்சி பத்தி தெரியும் தம்பி, நீங்க இந்த திருடெல்லாம் பண்ண மாட்டீங்க, சரியா இருப்பீங்க, உங்க ஓட்டு எனக்கு தான், அதுல உறுதியா இருங்க தம்பி, காசுலாம் வேண்டாம் அப்புறம் பாத்துங்க அப்படின்னு. ஆனா நம்ம மற்ற கட்சி மாதிரி இல்ல, சிறப்பா இருப்போம், அறத்தோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே பேச்ச போட்டோம். என்னங்க இந்த மாதிரி மற்ற கட்சிக்காரங்களாம் தேநீர் குடிக்க வராங்களா அப்படின்னப்ப அவர் சொல்றாரு, மற்ற கட்சிக்காரெல்லாம் எங்கப்பா தம்பி தேநீர் குடிக்க வராங்க, அவங்க பாட்டு பிரச்சாரத்தை முடிச்சாங்களா கோட்டரும் கோழி பிரியாணியும் தராங்க, இல்ல அப்படின்னா 500 ரூபா தராங்க, அந்த 500 ரூபா கொண்டு போய் ஆண்கள் குடிச்சிட்டு மண்டையாடுறாங்க, இதுதான்ப்பா எல்லா கட்சியிலும் நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் நிறைய உறவுகள் பரப்புரை பண்றதுக்கு துண்டறிக்கை அடிக்க காசு இல்லாம ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாலண்டியரா வந்து 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்து துண்டறிக்கை அடிக்கிறதுக்கு காசு இல்லாம ஒவ்வொருத்தரா சேகரிச்சு அதுல துண்டறிக்கை அடிச்சு விநியோகம் பண்றாங்க அப்படின்னா, என் அருமை தமிழ் சொந்தங்களே, பொதுமக்களே, உங்கள் தங்கம் போன்ற வாக்குகளில் தகுதியானவர்களுக்கு தரணும். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உங்கள் வேட்பாளர்கள், உங்கள் வெற்றி வேட்பாளர்கள் எவ்வளவு தகுதியாகவும் தரமானவர்களாகவும் செயல்படுகிறாங்க என்பதை நீங்க உணர்ந்துடணும். கையில ஒத்த பைசா இல்ல, உங்களுக்காக நிக்கணும், உங்க வீட்டு பிள்ளைங்களுக்காக நிக்கணும், வருங்கால சங்கதியினருக்காக நிக்கணும் அப்படின்னு எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையானது. என் அருமை தமிழ் சொந்தங்களே, நிறுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் களத்திற்காகவும் நிக்கிறாங்க அப்படிங்கிறத வாக்களிக்கக்கூடிய நீங்க தான் உணரணும். அப்ப ஐயா சீமானவர்களே சொல்றாரு, இந்த மாதிரி கரைவடியாத சொந்தக்காரங்களை உங்களுக்கு நிறுத்தி இருக்கிறேன், அவங்க எல்லாருமே உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஆனா அவங்க யாருகிட்டயுமே காசு இல்ல, அப்படியும் முதல்ல போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை அப்படிங்கிறாரு. அப்படியே நாம சொல்றோம், அந்த கரைபடியாத காரங்க கிட்ட காசு இல்ல, இவங்கள மாதிரி கொள்ளடிக்க அவங்களுக்கு தெரியாது, அதனால என் அருமை தமிழ் சொந்தங்களே அவங்களுக்கு திரள் நிதி அளிங்க அப்படிங்கிறதுதான் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதாவது இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இவ்வளவு கருத்துக்களையும் நேற்று ஐயா சீமானவர்கள் காணொலி வாயிலாக தோன்றி, உலக தமிழ் சொந்தங்களே, உங்க தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கான களத்துல உண்மையாகவும் நேர்மையாகவும் கரைபடியாக சொந்தக்காரங்க, நாங்க 10 பைசா கூட உருப்படியா இல்லாம களத்தில் நிற்கிறோம், ஆனால் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி அளித்து எங்களுக்கு திரள் நிதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஐயா சீமானவர்கள் காணொலி வாயிலாக தோன்றி தன்னுடைய ஆழமான கருத்துக்களை அந்த காணொலியில் புதைச்சிருந்தாங்க. அப்ப நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா, ஒரு கட்சி, ஒரு மனிதன் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இவ்வளவு செய்யக்கூடிய ஒரு கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, இப்படி மக்கள் கிட்ட திரள் நீதி கேட்டு நடத்துற கட்சி எப்படா பார்க்க முடியும், எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்கிற சிந்தனை மனதுக்குள்ள எழுது. அத கூட நிறைய பேரு சும்மா நானு திரள் நிதி வாங்குறாரு, சும்மா வேஸ்ட் திரள் நிதிங்கிறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க, விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சுயமா சிந்திக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா RSS நிதி வாங்கினா தப்பு கிடையாது, பிஜேபி திரள் நிதி வாங்கினா தப்பு கிடையாது, ஐயா கலைஞர் அவர்கள் திரள் நிதியில பணம் மாலை போட்டுக்கிட்டாவோ பணம் கிரீடம் வச்சுக்கிட்டாவோ தப்பு கிடையாது, ஐயா வைகோ அவர்கள் திரள் நிதி கலெக்ஷன் பண்ணிட்டு அது ஒரு பொட்டில ஐயா கலைஞர் அவர்களுக்கு கொடுக்குற மாதிரி புகைப்படம் எடுத்துட்டா தப்பு கிடையாது. புரியுதுங்களா? முறை சொல்லி பத்திரிகையில நான் இவ்வளவு லட்சம் கொடுத்தேன், அவ்வளவு கோடி கொடுத்தேன் அப்படின்னு பத்திரிகை போட்டா, போஸ்ட் போட்டா தப்பு கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி திரள் நிதி கேட்டா மட்டும் தப்புன்னு சொல்றாங்களே, அது எப்படி நியாயமானதாகும்?
என்பதான் என்னுடைய கோரிக்கையும். எனவே அருமை தமிழ் சொந்தங்களே, ஒரு கட்சி இயற்கைக்காகவும் மனித வளத்திற்காகவும் நமக்காகவும் பேசுது, அந்த கட்சிக்கு திருநெல்வேலி அளிக்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஒண்ணு இல்ல, இப்ப இவ்வளவு நான் சொல்றேன் இல்லையா, அதாவது இவ்வளவு நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கெல்லாம் நாங்க என்னப்பா பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். உங்க வீட்டு கதவை தட்டி, அம்மா எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு நிறைய கட்சிகள் 1000மோ 2000மோ 5000மோ 8000மோ 10,000மோ வந்து கொடுத்துட்டு போவாங்க. தங்க நகை கூட வாரி கொடுப்பாங்க, இலவசங்கள அள்ளி கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், அதை அப்படியே எடுத்தாந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வேட்பாளரையோ இல்ல உங்க வட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பொறுப்பாளரையோ சந்திச்சு, எப்பா இந்தாங்க கட்சி செலவுக்காக வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை நீங்க நிகழ்த்துவீங்க. அதற்கான ஆரம்பம் தான் இது. நீங்க எங்க தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இந்த தொகையை அழிச்சிட்டு வந்துருங்க. அப்புறம் அவங்கதான் வெற்றி வேட்பாளரா இருப்பாங்க. ஐயா சீமான் அவர்கள் மீண்டும் மீண்டும், அதாவது கட்சி சிரமப்படுது, கட்சி சார்பாக நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, தேர்தலுக்கு செலவு பண்ணி எங்ககிட்ட காசே இல்லை, அதனால எனது அருமை தமிழ் சொந்தங்களே நிதி அளித்து திறன் நிதி அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப இதுக்கு நாங்க என்னப்பா பண்ணணும்னு நீங்க கேட்பீங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க போய் மாங்கன்னு உழைச்சுலாம் காசு தர வேண்டாம். ஒண்ணு இல்ல, இந்த நிறைய கட்சிகள் வந்து உங்க வீட்டை தட்டி, அம்மா ஐயா சீமான் அவர்கள் எனக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்க மிகவும் கஷ்டப்படுது, சிரமப்படுது, தேர்தலுக்கு செலவு பண்ண காசு இல்ல, நிதி இல்ல, போதுமான அளவுக்கு எங்ககிட்ட தேர்தலை சந்திக்க நிதி இல்ல, அதனால என் அருமை தமிழ் சொந்தங்களே உங்களால் முடிந்த அளவுக்கு நிதி, அதாவது திரள் நிதியை அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஐயா சீமான் அவர்கள் காணொலி வாயிலாம் பேசுறாங்க. இப்ப ஐயா சீமான் சொன்னதுனால என்னுடைய பங்கு நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு மாங்கலாம் உடைக்க வேணாம். ஒண்ணும் இல்ல, ஆனே மக்கள் சொல்றாங்க பிஜேபி காசு தருது, திமுக காசு தருது, அதிமுக காசு தருது, ஏன் தாவேக்கா கூட காசுலாம் தருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மக்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த காசுலாம் உங்ககிட்ட வந்தா, ஒருவேளை வந்தா அந்த காசு எல்லாம் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு, யார் எவ்வளவு தராங்களோ அப்படியே வாங்கி வச்சுட்டு 1000மோ 2000மோ 3000மோ 10,000மோ வாங்கி வச்சுக்கிட்டு உங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளரையோ அல்ல அந்த குறிப்பிட்ட தொகுதியின் பொறுப்பாளரையோ சந்திச்சு, எப்பா இந்தாங்க எனக்கு மத்த கட்சியில அந்த காசு கொடுத்துது, இது என்னுடைய தேர்தல் பங்கீடு அப்படின்னு கொடுத்துட்டு அவங்கள ஒரு சிறிய வகையில ஊக்கப்படுத்துங்க. ஏன்பா நான் மாற்றத்தை விரும்பும் மக்கள், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை நீங்க நிகழ்த்துவீங்க, நாங்க நம்புறோம், நீங்க தான் எங்க தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர்னு ஒரு சின்ன ஊக்கம் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே அது ஒரு மகிழ்ச்சியான விடயம், மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் உங்களுடைய கடைசி தருணம். எனவே என் அருமை தமிழ் சொந்தங்களே, வாக்களிக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை, சிந்தித்து வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எனவே என் அருமை தமிழ் சொந்தங்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள், மாறுவோம், மாற்றுவோம். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.